அதிமுக ஆட்சியில் 3 லட்சம் நம்முடைய சகோதரிகளுக்கு பெண்களுக்கு 3 லட்சம் பெண்களுக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு உரித்த நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்பணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம், அதையே நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி பண்ண உடனே 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதோட அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் பல அத்தனையும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும். அதோட இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலின் பார்த்தார், இந்த திட்டம் சிறப்பா இருக்குது, இது தொடர்ந்தா அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்து அரசியல் கால் புடிச்சின் காரணமாக அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மூடிட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். இந்த ஏழை மக்களுக்கு அவள் வசிக்கின்ற பகுதியிலேயே அம்மா மினி கிளினிக் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது முதியோர் உதவித்தொகை பல பேருக்கு கிடைக்காம இருந்தது. என்னுடைய கவனத்திற்கு சட்டமன்றத்தில் கொண்டாந்தாங்க. சட்டமன்ற பேரவை 110 விதியின் கீழே நான் அறிவித்தேன் முதலமைச்சர் இருக்கும் போது. இப்படி உழைக்கும் திறனற்ற தகுதியான முதியோர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து சுமார் 4 லட்சம் பேருக்கு முதியோர் உதவி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு விடுபட்ட முதியோர் அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும்.